கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். வெளிப்படுத்தின விசேஷத்தின் 12ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். சிலுவையில் போர் என்ற தலைப்பின் கீழாக உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்வன் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதனை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். வெளிப்படுத்தல் 12:9 நாம் வாசிக்கின்றோம். சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று இயேசு சொன்னார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் படிக்கலாம். ஆதாமே அவள் வஞ்சிக்கப்பட்டதை நாம் பொதுவாக விழுகை என்று குறிப்பிட்டாலும் சாத்தான் தான் முதலில் விழுந்தான். அவனும் அவனது தூதர்களும் கலகம் செய்ய ஆரம்பித்த கால சமயத்தில் அவர்கள் வெளியே தள்ளப்பட்டார்கள். ஆனால் பரலோக மன்றங்களில் நடந்து வந்த போர் முடிவடைந்தாலும் கூட அது அந்த போரின் ஆரம்ப கட்டம்தான். பழைய பாம்பாகிய பிசாசானவன் மனிதர்களை ஏதேன் தோட்டத்தில் நயவஞ்சகமாக ஏமாற்றிய போது அது பூமியில் தொடர்ந்தது. இந்த நேரத்தில் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற ஒருவனை பற்றி நீங்கள் என்ன நினைத்திருப்பீர்கள்? கொடுங்கோல் ஆட்சி செய்கிற ஒரு சிருஷ்டிகரால் பாதிக்கப்பட்டு அவரிடமிருந்து மீண்டும் விடுதலையை பெற்றுக் கொடுக்க முயலுகிற அஞ்சா நெஞ்சம் படைத்தவன் போல சாத்தான் தன்னை சித்தரித்து கொண்டான். பிசாசு பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகும் அங்கே சென்று வர அனுமதிக்கப்பட்டிருந்தான். யோபுவின் காலத்தில் ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபொழுது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் என்று யோபு 1:6 நாம் வாசிக்கின்றோம். பொதுவாக எல்லாருடைய கருத்தும் என்னவென்றால், தீர்மானிக்கப்பட்ட வேண்டியதாக இருந்தது பிசாசு சொல்வது சரியாக இருக்க முடியுமா? ஆனால் சிலுவையில் அவன் எண்ணம் தவிடுபொடியாகியது. வேதாகமம் இவ்வாறு சொல்லுகிறது. யூதாசுக்குள் சாத்தான் புகுந்ததும் லூக்கா 22:3 பாவமறியாத தேவகுமாரன் சிலுவையில் அறையப்படும்படிக்கு யூதாஸ் அவரை காட்டி கொடுத்தான். அவனது வஞ்சகம் தோலுரித்தது. தேவகுமாரன் இரத்த களரியாக சிலுவையில் கொலை செய்யப்படுவதற்கு பிசாசு தூண்டினான். ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அதை பார்த்தது. அப்போதுதான் வலுசர்வம் வேறு யாருமில்லை, அவன் பிசாசு சாத்தான் என்றும் தெய்வனல்ல, பிசாசுதான் கொடியவன் என்றும் முழுமையாக அடையாளம் தெரிந்தது. தேவனுடைய சிங்காசனம் தனக்குத்தான் வேண்டுமென நினைத்த ஒரு கொலைக்காரன் என்று அவன் தன்னை காட்டினான். இத்தகைய மிக கொடூரமான குற்றத்தை செய்து பிசாசு தன்னைத்தானே குற்றவாளி ஆக்கினான். தன் முடிவை தானே தேடிக்கொண்டான். அவனது அழிவு உறுதியானது. இயேசு மரித்தபோது ஒரு சமயத்தில் அவனது கட்டுக்கதைகளை பரிவோடு கேட்டு வந்த தேவதூதர்கள் இப்பொழுது அவனது சதி திட்டங்களை அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை பெற்றார்கள். பிசாசும் அவனது தூதர்களும் நன்மையாகவே பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே நடக்கிற மாபெரும் போராட்டத்தில் இது ஒரு திருப்பு முனையாக இருந்தது. தேவனுடைய ஆட்டுக்குட்டியாகிய ஒரு சில நபர்களும் அல்லது ஒரு சில விஷயங்களும் எங்களுக்கு நல்லதாக தெரிந்தாலும் நீர் எங்கள் மேல் வைத்துள்ள என்றென்றும் நிலையான அன்பில் நாங்கள் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து வேத ஆராய்ச்சிக்கு ஆதியாகமம் 3:1-19 வசனங்கள், ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 வசனங்கள், யோவான் 16ஆம் அதிகாரம் 33 வசனங்கள். தொடர்ந்து இதை நீங்கள் ஆராய்ந்து தேவ சத்தியத்தை கேட்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் வேத சத்தியத்தை கேட்பதற்காக வெளிப்படுத்தின விசேஷத்தின் தீர்க்க தரிசனங்களை வசனமாக நாங்கள் படிப்பதற்கு ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்வதற்காக ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.